வணக்கம். உலகவலம் நேசம் டிவி செய்திகள். கல்முனை மாநகர பதில் ஆணையாளருக்கு அச்சுறுத்தல், போலீசாரினால் விசாரணைகள் ஆரம்பம். செய்தி ஆசிரியர் ஃபாரூக் ஷிஹான், செய்திகள் வாசிப்பவர் ஆர்ஜே ஜெயா. இனி விரிவான செய்திகள். கடமைகளை உரிய முறையில் செய்யாத ஊழியரிடம் விளக்கம் கோரிய கல்முனை மாநகர சபையின் பதில் ஆணையாளரை குறித்த ஊழியர் அச்சுறுத்திய சம்பவம் ஒன்று நேற்று வியாழக்கிழமை 9ஆம் திகதி கல்முனை மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநகர சபை எல்லைக்குள் இடம்பெறும் சில குறைபாடுகள் தொடர்பில் தமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக கல்முனை மாநகர சபை பதில் ஆணையாளர் நூர்தீன் முகமது நவ்விஸ் கள விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். இதன்போது கடமைக்கு சமூகம் அளித்திருந்த போதிலும் ஊழியர் ஒருவர் தனக்குரிய கடமைகளை முறையாக செய்யவில்லை என்ற விடயத்தை பதில் ஆணையாளர் கண்டறிந்துள்ளார். இது தொடர்பாக குறித்த ஊழியரை அவர் நேரில் கேள்விக்குட்படுத்தியுள்ளார். அந்த வேளையில் தம்மை கேள்வி கேட்ட பதில் ஆணையாளரை அச்சுறுத்தும் பாணியில் குறித்த ஊழியர் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டின் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் ஃபாரூக் ஷிஹான் தெரிவித்துள்ளார். மாநகர சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றதை அடுத்து கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பிரதம பொறுப்பதிகாரியின் வழிகாட்டுதலின் கீழ் கல்முனை போலீஸ் நிலைய பல்வேறு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகவலம் நேசம் டிவி செய்திகளுக்காக நான் ஆர்ஜே ஜெயா.